ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஒரு நியூ எஃப்எஃப் ஆட் பண்ணிருக்கேன். இதில் டாப் நம்ம டேடாம் என்ற ஒரு சிஸ்டர் நம்ம டாப்பாக வச்சபடி ஒரு ஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபஸராகவும் சரியான ஒரு ரவுடி பாயாக காலேஜ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக நம்ம ஜேகேன்னு இருக்கிற மாதிரி 2 பேருக்குள்ளேயும் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு லவ் பாண்ட். அவங்க லவ்வுக்கான நிறைய ஸ்ட்ரகிள்மெண்ட், நிறைய ப்ராப்ளம் எல்லாம் 2 பேருமே ஒன்றா சேர்ந்து ஒருத்தர் பெயினை ஒருத்தர் கிளியர் பண்ணி அவங்க லவ்வை எந்த அளவுக்கு எடுத்து போகிறாங்க, எப்படி மேரேஜ் பண்ணிக்கிறாங்கங்கிற மாதிரி தான் இந்த ஸ்டோரி. அந்த மாதிரி ரொம்ப லவ்வபுளாக இருக்கிற மாதிரி தான் டேக்குக்கு ஒரு எஃப்எஃப் கொடுக்க சொல்லியிருந்தாங்க அந்த சிஸ்டர். அந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரியை நான் ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகேயாடா? ஏன்னா நான் இதில் ஐடி நேம் எதையுமே நான் மென்ஷன் பண்ணேன். நான் சில சிஸ்டர்ஸ் ஐடி நேம்லாம் நீங்கள் சொல்லாதீங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுறதுனால தான் நான் இப்போ எந்த ஒரு மூவி எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி உங்கள் ஸ்டோரி லைனை மட்டும்தான் நான் சொல்லுவேன். எந்த ஐடி நேமையும் சொல்ல மாட்டேன். அதனால் நீங்கள் தான் இது உங்களோட ஸ்டோரிங்கிறத கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேயாடா? நீ தான் என்கிட்ட கேட்டிருந்த, அதுக்கு பதிலாக தான் நான் மாஃபியா ஃபேமிலி சீசன் 2 போட்டிருந்தேன். அது என் பண்ணிவிட்டு போடுறேன்னு அதேமாதிரி என் பண்ணி வச்சு இப்போ நான் உன்னோட ஸ்டோரி தான் போட்டிருக்கேன். ஓகேயா சிஸ்டர்? உன்னோட கமெண்ட்டுக்கு நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன். இப்போ அப்படியே நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியில் இப்போ ஃபஸ்ட்டில் நம்ம ஜொங்குக்கோட ஹவுஸை தான் கட்டுது. ஜொங்குக்கோட ஹவுஸில் ஜொங்குக்கோட டேட் ரிச்சான பர்சண்ட்டாக இருந்தாலுமே நம்ம ஜொங்குக்கிட்ட செல்லம் கொடுத்து நல்லா தான் வளர்த்துருக்காங்க. அவங்க கொடுத்த செல்லத்தில் தான் நம்ம ஜேகே சரியான ரூடான பாயாவும் காலேஜில் ஒரு கேங்ஸ்டர்லேயும் ஒரு ரவுடி லுக்லேயும் தான் நம்ம ஜேகே இருப்பார். இந்த மாதிரி இருந்தால் இப்போது நம்ம ஜேகே ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு தான். காலேஜுக்கு ரெடியாகி நேராக அவரோட ரூம்லேருந்து கீழே ஹாலுக்கு வருவார். அந்த மாதிரி வந்தால் ஜேகேவோட தான் ஜேகே நோட் பண்ணிவிட்டு, எங்கே ஜேகே இவ்வளோ வேகமாக போகிற? இது என்ன லுக்? காலேஜுக்கு ஃபஸ்ட்டு இந்த லுக்லேயே போவேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகேவோட அந்த கேங்ஸ்டர் லுக்கை பாட்டு கேட்பாங்களா? அந்த மாதிரி கேட்டால், என்னம்மா டெய்லியும் காலேஜுக்கு போக சொல்லலாம், இந்த ஒரு வேர்டே தான் சொல்கிற, இப்போ ஃபைனல் இயரே வந்துட்டேன், இந்த இயராவது இதை பற்றி பேசாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேடிக்கிட்டே மாம்கிட்டே அங்கேருந்து பேசிட்டு போனோம். ரிச்சான பையனாண்டாலும் ஜேகேவோட தான் செல்லம், ஓவர் செல்லம் கொடுத்து நம்ம ஜேகே கெடுத்துருப்பாங்க. ஆனால் ஜேகேவோட டேடு சரியான ஒரு ஸ்ட்ரிக்ட் பர்சன்ட். இந்த மாதிரி ஜேகே பேசிட்டு போகிற மூமெண்ட்டை ஜேகேவோட டேடு நோட் பண்ணிவிட்டு, என்ன மாதிரி உன் பையன் பேசிட்டு போகிறான், அவனோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ண மாட்டுன்னு உங்ககிட்ட எவ்வளவோ நான் சொல்லிட்டேன், நீ அதை எதுவுமே மாற்ற மாட்டேங்கிற, பிறகு பாட்டுக்கும் இந்த மாதிரியே நீ அவன் இஷ்டத்துலேயே போக விட்டுனா நாளைக்கு அவன் பெரிய ஒரு ப்ராப்ளத்தோடு நம்ம முன்னாடி நிற்பான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக ஜேகேவோட டேடு ஜேகேவோட மாமா திட்டம், என் பையனை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாதீங்க, இந்த சைல்டேஜில் இந்த மாதிரி தான் ஹாப்பியாக இருக்கணும்னு எல்லா பர்சன்ட்டும் திங்க் பண்ணுவாங்க, எல்லாராலையும் அது முடியாது, என் பையனை விட அந்த ஹாப்பினஸில் இருந்துட்டு போகிறான், ஃப்ரீ பண்ணி விடுங்க, அவன் காலேஜுக்கு தானே போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜேகேக்கு சப்போர்ட்டாகவே ஜேகேவோட மாம் பேசிட்டு நேராக ரூமுக்கு போனால், இது எங்கே போய் முடிய போட்டு தெரியல, உன் சன்னுக்கு நீ ஓவராகவே செல்லம் கொடுத்து வளர்க்குற, நாளைக்கு நீயே பெயின் ஆவ பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகேவோட டேடும் கம்பெனிக்கு போனால், இப்போ நம்ம ஜேகே தான் நேராக காலேஜுக்குள்ளே என்ட்ராகிறாரு. காலேஜுக்குள்ளே என்ட்ரானாலே ஜேகேவோட பைக் சவுண்டுக்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அள்ளு விட்ட பொசிஷனில் இருந்தா உள்ளே என்ட்ராக சொல்லுகே நான் வந்துட்டேனுங்கிறத கரெக்டாக காட்டிகிட்டே வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, என்னடா ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக சுகர் ஜங்குக்கு முன்னாடி என்ட்ரானா, என்னடா காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்ல, டே நம்ம சீனியர் ஆகிட்டோம்டா, அப்போ தேர்ட் இயர் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் காலேஜை விட்டு வெளியே போயிருப்பாங்களே, இன்றைக்கி தானே ஃபஸ்ட்டு நியூ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் உள்ளே என்ட்ராகுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னால், ஏன்டா நியூ ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ வரைக்கும் நோட் பண்ணி அதில் ஏதாவது ஒரு பர்சன்ட்டை பேராக சூஸ் பண்ண போறியா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்டோம். எது பேராவா அப்படிங்கிற மாதிரி சுகா நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால், ஆனால் ப்ரொஃபஸர் ஜிமினாவை லவ் பண்ணிகிட்ருக்கல்ல, லவ்வை சொல்ல முடியல, நீ இந்த மாதிரி ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுற பர்சன்ட்டை சைட்டை அடிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு இந்த மாதிரி கலாச்சா, டே கட்டி சொல்லாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கோட மௌட்டை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணால், ஏன்டா கட்டக்கூடாது, அந்த ப்ரொஃபஸரை தானடா லவ் பண்ணுற, லவ்வை சொல்லிட்டியா, ஓ அந்த பயமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி இன்னுமே நம்ம ஜங்கு கலாச்சோம். டே நானாவது லவ்வை சொல்லிட்டேன்டா, நான் சொன்ன மாதிரி பெட்டில்
சேலஞ்ச் பண்ண பெட்டில் வின் பண்ணிட்டேன். நான் லவ் பண்ண ப்ரப்போசர்கிட்ட போய் நான் லவ்வை கூட சொல்லிட்டேன்டா. ஆனால் பட் என்ன அவர் தான் எஸ்ஸா நோவா நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் பண்ணலைங்கிற வேடை எனக்கு அவர் திருப்பி ரிப்ளை பண்ணலை. மற்றபடி நல்லா போன இயர் காலேஜ் எக்ஸாம்லாம் முடிய சொல்லி நம்ம ஜிமினா கிட்ட சுகா ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. அந்த மூமெண்ட்டு ஜங்குக்கிட்ட சொல்கிறாரு, நான் அப்போவே ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். அநேகமாக இந்த 1 மந்த் லீவில் என்னோடய லவ்வை மட்டும் நீ ஃபீல் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட் டே காலேஜுக்கு என்ட்ராக சொல்லியே எனக்கு கிஃப்டோடு வருவார். ஐயோ என்ன ஒரு ஷைடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அண்ட் நடக்காது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வாடா காலேஜ் சீனியர் ஆகிட்டோம். இங்கே நம்ம இனி கெட்டாக இருக்கான்டா. ஏற்கனவே என்னை பார்த்தா எல்லாருமே அலறி அடிச்சுட்டு ஓடணும். இப்போ நான் இந்த காலேஜில் சீனியர் ஸ்டூடெண்ட் ஆகிட்டேன். அவ்வளவுதான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ வரையும் ரேக் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி ரேக் பண்ணால் நியூவாக விளையாண்டுறாகிற ஸ்டூடெண்ட்டையுமே நம்ம ஜங்குக்கு விடலை. ஜங்குக்கு ஒரு பர்சன்ட்டை சொல்கிறது எல்லாருமே சுகா போய் அந்த பர்சன்ட்டை கூட்டிகிட்டு வந்து கரெக்டாக ஜங்குக்கு முன்னாடி விடுறதும் ஜங்குக்கு வந்து பனிஷ்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தான். அதே காலேஜுக்குள்ளே ஜங்குக்கு எனிமையாக இன்னொரு பர்சன்ட் இருப்பான். அது நம்ம ஜங்குக்கூட எனிமியோட நேமை நம்ம ஹாரின்னு வச்சுப்போம். ஹாரி தான். ஹாரி இந்த மாதிரி கரெக்டாக காலேஜுக்குள்ளே என்ட்ராகி ஜங்குக்கு இந்த மாதிரி வந்த ஃபஸ்ட் டேயே அவ்வளோ பர்சன்ட்ஸ் அந்த காலேஜில் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ண அவ்வளோ பர்சன்ட்டையும் சிங்கிள் பர்சண்ட்டாக ரேக் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு உட்காந்துருக்க மூமெண்ட்டை ஹாரி பட்டு ஹாரி கண்டாகி இந்த டே உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தால் நீ மட்டும்தான் இந்த பிளேஸில் சீனியர் நினச்சிட்ருக்கியா, நாங்களும் இங்கே சீனியர் தான்டா. அதனால இப்போ என்னடா பிரச்சனை உனக்கு அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்கவும், ஏன்டா எல்லா பர்சன்ஸுமே நீ ரேக் பண்ணிகிட்ருக்க. டேய் நீ காலேஜுக்கு லேட்டாக வந்துட்ட, நீ சீக்கிரம் வந்துருக்கணும், அப்போனா ரேக் பண்ணலாம்ங்கிற மாதிரி சுகா ஜங்குக்கு பேச விடாமலேயே நம்ம ஹாரியை கலாய்க்கணும். ஹாரி காண்டாகி டே நீ நான் அதிகமாக கலாய்க்கிறடா அப்படிங்கிற மாதிரி திட்டுனா வேற ரெண்டாம் மாட்டிடா பேசணும், ரெண்டாம் மாட்டி பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கரெக்டாக ஹாரி பக்கத்தில் ஃபிலிக்ஸ் வந்துட்டு நீ அவங்கக்கிட்ட பேசாடா, இதுக்கு மேலே பேசினேன்னா நம்மக்கிட்ட ஃபைட்டுக்கிட்ட வருவாங்க ஹாரி, வாங்க இருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நான் உன்னை பெற வச்சுக்கிறேன்டாங்கிற மாதிரி ஹாரி அந்த பிளேஸில் இருந்து போனால் நம்ம ஜேகே தான் இவனுக்கு என்னவா இந்த ஃபீலிக்ஸ் தாண்டா எல்லாத்துக்கும் காரணம். தேவையில்லாமல் ஹாரிக்கிட்ட ப்ராப்ளத்தை பண்ணி நம்மக்கிட்ட ஃபைட்டுக்கு வர வச்சுக்கிட்டு ரொம்ப இன்னசென்ட் பயமாடியே ஹாரிக்கிட்ட பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லவும் ஒன் டே இந்த ஃபீலிக்ஸோட கேரக்டரு இந்த ஹாரிக்கு தெரியாமலே அப்போ போய்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் நம்ம சுகாவும் இந்த மாதிரி ரேக் பண்ணிகிட்டே இருந்தா அதே காலேஜுக்குள்ளே ஜிமினாவோட காரில் ஒரு வாரம் அந்த மாதிரி உண்டா. ஐயோ ஜிமின் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பின்னாடி போய் மறைஞ்சா. என்னம்மா ப்ரப்போஸ்லாம் பண்ணேன், வந்த உடனே உன் பாய் ஃப்ரெண்டு உன்னை ஹக் பண்ணி சீக்ஸில் கிஸ் பண்ணி கிஃப்ட்லாம் கொடுப்பாருன்னு என்னம்மா டைலாக்காக விட்ட, என்னடா காரணப்பட்டோன்னே ஏன் பின்னாடி வந்து நிற்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜங்கு கலாய்ச்சா என்னையாடா கலாய்க்கிற இரு நீ என்னை கலாய்க்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம சுகா எதையும் சொல்ல வர்றதுக்குள்ள அந்த காலேஜுக்குள்ளே நம்ம டேயோட கார் என்ட்ராகுது. இந்த மாதிரி டேயோட கார் என்ட்ராகிற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு பார்த்ததுக்கப்புறம் டக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான போஸில் உட்காந்துட்டா அவ்வளோ வரையும் ரேக் பண்ணிகிட்ருப்பாரு. அப்புறம் நம்ம இன்னசென்ட் பையன் மாதிரி லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டு என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அவ்வளோ பேர் இங்கேருந்து போங்கடாங்கிற மாதிரி அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ வரையும் கிளாஸ் ரூம் பட்டு போக சொல்லி கட்டுவாரா அந்த மாதிரி கட்டுனா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் பேக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடுனா. ஏன்டா டே என்னடா இவ்வளோ நேரம் எல்லாரையும் பில்லி பண்ணி ரேக் பண்ணிகிட்டு இருந்த, காரை பார்த்தவொடனே எல்லாரையும் இங்கேருந்து போக வச்சுட்ட, அவ்வளோ பயம். நானாவது லவ்வாக சொல்லிட்டேன், எனக்கு பயம் இருக்குது, லவ்வே சொல்லாது நீ ஏன்டா பயப்படுற அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நக்கலாக நம்ம சுகா ஜங்குக்கை பற்றி பேசினா பேக் சைடில் இருக்கன்னுலாம் பார்க்க மாட்டேன், ஓங்கி பஞ்சு வச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம காரை விட்டு இறங்குற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஐயோ என் டேடி ஹாட்டாக இருக்கிறான், பாதி நேரம் பார்க்க சொல்ல க்யூட்டாக இருக்கிறான், இந்த ட்ரெஸ்ஸில் என்னோடய டேடி செம க்யூட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம என்றாகிற மூமெண்ட்டை பார்த்து நம்ம ஜங்கு காமெடி நம்ம ரசிக்கும். இப்படியே இந்த ஃபைனல் இயர் எண்டாகட்டண்டியும் அந்த ப்ரொபோசரை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா கலாய்க்க கரெக்டாக நம்ம வீமின் 2 பேரும் சுகாக்கிட்டையும் ஜங்குக்கிட்டையும் வந்து நின்னான். ஜெமினாடா என்னடா தனியாக இருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க, அப்படி என்ன காமெடி பண்ண, கிளாஸுக்கு அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு போயிட்டாங்க, உனக்கு இந்த ப்ளே கிரவுண்டில் என்னடா ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரி ஜெமினா சுகாவை பார்த்து கட்டுனா சிரிச்சுக்கிட்டு இருந்த நம்ம சுகாடா டக்குன்னு ஸ்மெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு இப்போவே நான் கிளாஸ் ரூம் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சுகா அங்கேருந்து போகலான்னுங்கிற மாதிரி போனால் சுகாவோட ஹேண்ட்ஸை நம்ம ஜங்கு க்ரிப்பாக பிடிச்சிட்டு
அதான் பெல்லு கிளிக் ஆகலைல்ல, பெல்லு கிளிக் ஆகாத பொடி எப்படி நான் கிளாஸ் ரூம் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை பாட்டு நம்ம ஜங்குக்கு பேச நம்ம டேடா ஜங்குக்கோட ஃபீஸ் கிட்ட சொடக்கு போட்டபடி, என்னடா ப்ரொப்போசர்கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியாடா, இந்த மாதிரி தான் ஒரு ப்ரொப்போசர்கிட்ட பேசுவியா அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி பேசினா நம்ம ஜங்குக்கிட்ட டே கிட்ட பொறுமையாக எழுதி வந்துட்டு, என்ன ப்ரொஃபஸர் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, நான் அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணி சொல்லலையே, இன்னும் கிளாஸு ஸ்டார்ட் ஆக டைம் இருக்குது, அதான் கொஞ்சம் ஹவர்ஸ் இந்த ப்ளே கிரவுண்டில் இருக்கலாமேன்னு திங்க் பண்ணோம், இது என்ன தப்பா ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே டேயப்பட்டு ஒரு ஐயா பிளிங்க் பண்ணுவாரா, என்ன மாதிரி பிளிங்க் பண்ணோம். மீன் 2 பேரும் ஷாக்கானா, டே ஜங்குக்கா என்னடா பண்ண, தைரியம் வந்துருச்சாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த மாதிரி பிளிங்க் பண்ண மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்மகிட்டே காண்டாகி ஜங்குக்கோட காற்றை பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி இருக்குன்னா, ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறேன்டா டே, காலேஜுக்கு என்ட்ராக சொல்ல ஸ்டூடெண்ட்டாக வரதை விட்டுட்டு இது என்னடா லுக்கு, இது என்ன லுக்குங்கிற மாதிரி ஜங்குக்கு ஒரு கேங்ஸ்டர் லுக்கில் வந்துருக்காருல, அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டே கோவமாக நம்ம ஜங்குக்கு பிடிச்சி திட்டுறாரா, அந்த மாதிரி திட்டுனா, என்ன ப்ரொஃபஸர் எல்லாருமே காலேஜுக்கு அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி தானே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருக்காங்க, எனக்கு இது தானே பிடிச்சிருக்கு, நான் இந்த மாதிரி தானே வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேட்டு ஆர்குமெண்ட் பண்ணால் நம்ம ஜங்குக்கு நம்ம டே பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. மார்னிங் வந்ததோட என்னை டென்ஷன் ஆகிட்டா, ஒழுங்கு மரியாதையாக ப்ளே கிரவுண்டு 2 டைம்ஸ் ரன் பண்ணபடி ஓடிட்டு கிளாஸ் ரூம் போ, நீ 2 டைம்ஸ் ரன் பண்ணி ஓடி வர அந்த டயத்துக்கு காலேஜ் பல்லு கிளிக் ஆயிரும், நேராக நீ கிளாஸ் ரூம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு நம்ம வீமின் 2 பேரும் அங்கேருந்து ஸ்டாப் ரூம் பாட்டு போனால் நம்ம ஜங்குக்கு மிதி ரன் பண்ணபடி ஓடுறாரு. இப்படி ஓடுனா நம்ம ஜங்குக்கு பக்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்க ஷுகாடா, பனிஷ்மெண்ட் உனக்கு தானடா, நான் ஏன்டா உன் கூடயே ஓடி வரணும், என் ஹேண்ட்ஸையாவது விட்றா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதெல்லாம் முடியாது, நான் மட்டும் சிங்கிளாக எப்படிடா ஓடுவேன், வா 2 பேரும் மார்னிங் ஜாகிங் போகல சேர்ந்து ஜாகிங் போகலான்னுங்கிற மாதிரி சுகாவையும் கையோடு கூட்டிக்கிட்டே ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுனா ஐயோ, இதுக்கு தான் ஃப்ரெண்டை பார்த்து ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணுங்கிறது, இவனோட கேரக்டர் தெரியாமல் இவனை என் ஃப்ரெண்டாக ஆக்கணும்ல எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கூடயே நம்ம சுகா அப்படியே ரன் பண்ணபடியே காலேஜ் ப்ளே கிரவுண்டில் 2 டைம்ஸ் ரன் பண்ணபடி ஓடினபடியே பெல்லு கிளிக் ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கு கிளாஸ் ரூம் பாட்டு போனால், இப்போ கிளாஸ் ரூமில் தான் நம்ம ஜங்குக்கு தான் டெஸ்கில் அப்படியே உட்காந்துருந்துட்டு லாஸ்ட்டு டெஸ்கில் உட்காந்துருந்துட்டு கிளாஸ் நோட் பண்ணிகிட்டு இருக்க சொல்ல அந்த ப்ரீட் எண்ட் ஆகி மேம் வெளியே போயிட்டு நம்ம டேட்டா இப்போ கிளாஸ் எடுக்க உள்ள என்ட்ராகிறாரு. உள்ள என்ட்ராகிற மூமெண்ட்டு அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேர் நோட் பண்ணிவிட்டு எல்லாருமே டேயை பாட்டு ஒரு மாதிரி ஒரு ஷையான பொசிஷனில் டேயை பாட்டு ஹாப்பியில் சிரிச்சிட்டு டேயை பற்றி பேசுவாங்களா, இந்த மாதிரி பேசுனா பேக் சைட்லேருந்து கேட்குற நம்ம ஜங்குக்கு தான் காண்டாகிட்டு, இவ்வளோ நேரம் அந்த மேம் கிளாஸ் எடுக்க சொல்ல அமைதியாக தானடா இருந்தீங்க, இப்போ என்னடா என்னோட டேடி வந்ததோட உங்களோட லுக்கும் உங்களோட பிஹேவியர்லாம் சேஞ்ச் ஆகுது, ஏன் டேடி அவ்வளோ பேர் சைட் அடிக்கிங்களாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு காண்டில் நம்ம டேயும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேரையும் நோட் பண்ணேன். உள்ளே என்றான அடுத்த செகண்டே ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேரையும் நோட் பண்ணிவிட்டு, எதுக்காக எல்லோரும் டீட்டு வெளியே தெரிகிற அளவுக்கு சிரிச்சிட்டு இருக்கீங்க, மவுட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் நோட்ஸ் எழுதி போடுவேன், இந்த நோட்ஸ் எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாரா, நீங்கள் எவ்வளோக்குள்ளே ஸ்மைல் பண்ணி சிரித்தாலுமே என்னோடய டேடி சிடுன்னு தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் நோட்ஸ்லாம் எழுதலை, கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க மொமெண்ட்டை ரசிச்சுக்கிட்டு இருப்பாரா, இந்த மாதிரி ரசிச்சுட்டு இருந்தால் நம்ம சுகர்டா, இந்த ப்ரொஃபஸரை பற்றி தான் உனக்கு தெரியலடா, ஒழுங்கா பெண் எடுத்து நோட்ஸ் எழுதாட்டா அதுக்கு வேற உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாருடாங்கிற மாதிரி ஜங்கோக்கா நோட்ஸ் எழுதுங்கிற மாதிரி சொன்னா, அப்போடா டென்ஷன் ஆக்காதடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சைட் அடிக்க ஆரம்பித்தோம். நம்மகிட்ட இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே திரும்பி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. நோட்ஸ் எழுதாமலே உட்காந்துருக்க மூமெண்ட்டை நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு ஜங்கு கூட நேமை சொல்லி இப்படி கூப்பிடுவார். இந்த மாதிரி கூப்பிட்டா நம்ம ஜங்குக்கு இந்த வேர்ல்டில் கிடையாது, அவர் வேற ஒரு வேர்ல்டில் இருக்கிறாரு. அந்த வேர்ல்டில் நம்ம ஜங்குக் டேயை ஸ்கூல் படிக்க சொல்லி ஃபஸ்ட் ஒரு டைம் பார்த்துட்டு இருப்பார். ஸ்கூல் படிச்சுட்டு ஸ்கூல் ஒர்க்கை முடிச்சுட்டு ஹவுஸுக்கு வர சொல்ல நம்ம ஜங்குக் ஹவுஸுக்கு வர சொல்ல சைக்கிளில் தான் வந்துட்டு இருந்திருப்பார். ஆப்போசிட்டில் வர ஒரு கார் வந்த மூமெண்ட்டை பார்த்து பயத்தில் நம்ம ஜங்குக் வந்து சைக்கிளை லைட்டாக மூவ் ஆன் பண்ணபடி இந்த ரோட்டில் விழுந்திருப்பார். விழுந்த மூமெண்ட்டுக்கு நம்ம டேய்டாம் அதே ரோட் வழியாக வந்துட்டு இருந்த நம்ம டேய்டாம் ஜங்கு கீழே விழுந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு வந்து புஷ் பண்ணி தூக்கி ஜங்கு கூட முட்டிக்கிட்டெல்லாம் அடிபட்டிருக்க பிளேஸில் ஆயில்மெண்ட்லாம் அப்ளை பண்ணிவிட்டு உனக்கு எதுவும்
பெருசாக படலல்ல. நீ இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாவா வருவ. ஆப்போசிட்டில் கார் வர்றது கூட தெரியாமலே வருவ. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சைக்கிள் ஓட்டாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி நிறைய பேசிட்டு நீ சேஃபாக ஹவுஸுக்கு போயிருவல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜொங்குக்கு வந்து டேயே பாட்டுட்டு இருப்பாரா இந்த மாதிரி பாட்டுட்டு இருந்தா நான் உன்கிட்ட தான்டா பேசிகிட்டு இருக்கேன். நான் பேசுறது கேட்கலையாடாங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கிட்ட பேசுகிறோம். நம்ம ஜொங்குக்கு ஒரு ஃப்ரீஷிங்கான மூமெண்ட்டில் பட்டப்படியே இருப்பாரா இந்த மாதிரி பட்டப்படியே வேற ஒரு வேர்ல்டில் இருக்கிற நம்ம ஜொங்குக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க நம்ம தான் ஜொங்குக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி க்ரிப்பாக நிற்கிறாரு. 2 ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி க்ரிப்பாக நின்றுட்டு ஜொங்குக்கு நான் பேசுகிறது கேட்கலையாடா ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு கூப்பிடுவாரா இந்த மாதிரி கூப்பிட்டா ஐயோ ப்ரொஃபஸர் பிளாக் போட்டுக்கிட்டே இருக்க சொல்லுதா சைட் அடிச்சான்னு பார்த்தா பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி பாட்டுட்ருக்கானே ரியாலிட்டிக்கு வாடானுங்கிற மாதிரி நம்ம சுகா பிடிச்சி உழுக்க அப்புறம் என்ன நம்ம ஜங்குக்கு வந்து வேறு வேல்டில் கூட இருந்தார்ல அந்த மெமரி கட் ஆகி இப்போ இருக்கிற நம்ம நோட் பண்ணுறாரு. ஹாய் ப்ரொஃபஸர் என்ன ஹாய் நான் எங்கே போனேன்னு எனக்கு ஹாய் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்னடா பண்ணிகிட்ருக்க கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன் நோட்ஸ் எழுதுறதை விட்டுட்டு என்னத்தை திங்க் பண்ணிகிட்ருக்க கிளாஸில் ஒழுங்காக உனக்கு கிளாஸ் ஒர்க்கை பண்ண தெரியாது கவனிக்க தெரியாது போடா கிளாஸ் ரூம் விட்டு வெளியே போ. ப்ரொஃபஸர் வேறு ஏதாவது பனிஷ்மெண்ட் கூட அதெல்லாம் முடியாது கிளாஸ் ரூம் விட்டு வெளியே போ. நான் கிளாஸ் ரூம் மட்டும் வெளியே போனாட்டா உன்னை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வேறு ஏதாவது எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்கிற மாதிரி டேட்டையே ஆர்கியூமெண்ட் பண்ணுவாரா அந்த மாதிரி பண்ணால் ஒழுங்கு மரியாதையாக கிளாஸ் ரூம் மட்டும் வெளியே போகலன்னு வச்சுக்கோ வேறு மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துருவேன் போடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு டேயை கொண்டு வந்து கிளாஸ் ரூமுக்கு வெளியே பிடிச்சி தள்ளுறாரு. அப்படியே அந்த பிளேஸில் நின்று என் கிளாஸ் எண்ட் ஆகிற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனால் ப்ரொஃபஸர் எனக்கு பிளாக் போர்ட் தெரிய மாட்டேங்குது கிளாஸில் நீங்கள் என்ன நோட்ஸ் எழுதுறீங்கிறது தெரிய மாட்டேங்குது. இவ்வளோ நேரம் அந்த சீட்டில் உட்காந்துருந்து கிளாஸ் எடுக்க சொல்ல எல்லாம் தெரிஞ்சிச்சோ அப்படிங்கிற மாதிரி தீட்டிட்டு நம்ம டைம் மறுபடியும் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தா நம்ம ஜங்குக்கு தான் போச்சு போ எல்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் அதே மெமரி தான். அது நம்ம ஜங்குக் ஸ்கூல் படிக்க சொல்ல ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண அந்த மூமெண்ட் இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு ரியாலிட்டியில் இருந்த பொசிஷனில் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு உனக்கு என்ன பிரச்சனை நான் பேசுகிறது உனக்கு கேட்கல உனக்கு காடு கேட்காதா அப்படி இப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிட்டோம். நம்ம ஜங்குக்கு புஷ் பண்ணி எழுந்து நிற்க வச்சுட்டு சைக்கிளில் ஜங்குக்கோட ஆன்சரில் கொடுத்துட்டு எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது நீ சேஃபாக ஹவுஸுக்கு போயிரு நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தப்பு பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட அங்கேருந்து போயிருப்பாரு அந்த மாதிரி போயிருந்தோம். இந்த மாதிரி வந்து சேவ் பண்ணது ஜங்குக்கிட்ட பேசிகிட்டு இருந்த அந்த மூமெண்ட்டில் டேயோட ஒரு ப்ரேஸ்லெட் கீழே விழுந்திருக்கும். அந்த ப்ரேஸ்லெட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு டேயோட நேம் சொல்லி டேயோட நேம் தெரியாதுல்ல அதனால எப்படி கூப்பிடுன்னு தெரியாமல் கூப்பிடுறதுக்கு ட்ரை பண்ணுவார். ஆனால் நம்மகிட்ட அந்த பிளேஸ்லேருந்து போயிருப்பார். என்ன ப்ரேஸ்லெட் கீழே விழுந்தது கூட தெரில என்னமோ கேர்ஃபுல்லாக போக சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ப்ரேஸ்லெட்டை நோட் பண்ண சொல்ல அந்த ப்ரேஸ்லெட்டில் அந்த நடு சென்டரில் வந்து ஒரு மாதிரி பிக் வைக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இதில் என்ன பிக் இருக்குங்கிறது மாதிரி நம்ம ஜங்குக்கு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் டேயோட பிக் இருக்கும். ஓ உன் ப்ரேஸ்லெட்டில் உன்னோட பிக்கியை வச்சுருக்கியாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ப்ரேஸ்லெட்டை ஹேண்ட்ஸில் எடுத்தபடி நம்ம ஜங்குக்கு நேராக ஹவுஸுக்கு போயிருந்துருப்பாரு. இப்போ அந்த மெமரியை மட்டும் ரீகாப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு அவரோட ஃபேன் பேக்கெட்டில் ஹேண்ட்ஸை விட்டோம். அந்த ப்ரேஸ்லெட் இப்போ வரைக்கும் நம்ம ஜங்குக்கூட ஹேண்ட்ஸில் தான் இருக்குது. அந்த ப்ரேஸ்லெட் அப்படியே அந்த ப்ரேஸ்லெட்டை நடு சென்டரில் இருக்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணதோட அந்த இதில் ஒரு லாக்கர் மாதிரி இருக்குது. அதை அப்படியே எப்படி சொல்கிறது பிக்லாம் வைக்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணுற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. அது லைட்டாக அப்படி ஓப்பன் பண்ணோம். அதில் டேயோட பிக் இருக்குது. உன்னை ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரீட்டில் பார்த்தேன். காலேஜுக்கு ஃபஸ்ட் டே இந்த பிளேஸுக்கு வந்தேன். அப்போது நீ எனக்கு ப்ரொஃபஸராக நின்றுக்கிட்டு இருந்த. நானும் உன்னை இதுக்கப்புறம் பார்க்கவே மாட்டேன். இந்த ப்ளேஸில் தான் என் கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ண போட்டுன்னு ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டே உன்னை காலேஜில் பார்த்த அன்னைக்கு அப்படியே வேகமாக வந்து உன்னை டைட்டாக ஹக் பண்ணி என் லவ்வை சொல்லணுன்னு தான் திங்க் பண்ணேன். ஆனால் பட் காலேஜ் ஃபஸ்ட் டேலே நீ எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்த பற்றியா அதில் எனக்கு அவ்வளோ பயம் வந்துருச்சு. எங்கே லவ்வை சொன்னால் நீ என்னை பனிஷ் பண்ணுவியோன்ட்டு. இப்போ 2 இயர்ஸ் மூவ் ஆன் ஆயிடுச்சு. இனி என்ன பண்ண இந்த ஃபைனல் இயர் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நான் உன்னை பார்க்குற சான்ஸு கிடைக்குமானுங்கிறதே டவுட்டாக இருக்குது. என்ன பண்ண எனக்கு ஏன் தைரியமே வர மாட்டேங்குது. இப்படி உன் பிக்கப் பார்த்து இவ்வளோ தூரம் பேசுகிறேன். டெய்லியுமே உன்னோட மெமரியிலே தான் ஸ்லீப் பண்ணுறேன்.
ஆனால் உன்கிட்ட பேச மட்டும் என்னால் முடியலையே டாடி. ஏன் என்னால் உன்கிட்ட பேச முடியல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டேன். இந்த மாதிரி பிரேஸ்லெட்டை பாட்டே பேசிக்கிட்டு இருந்தா கிளாஸ் பெல்லு கிளிக் ஆகி அப்படியே நம்மகிட்டே அந்த கிளாஸ் ரூம் விட்டு விழுந்தா டக்குன்னு அந்த பிரேஸ்லெட்டை நம்ம ஜொங்குக்கு அப்படியே அவரோட ஃபேன் பாக்கெட்டில் வச்சுட்டு நோட் பண்ண வரானமே நோட் பண்ணால் ஒழுங்கு மரியாதையாக நாளைக்கு டெஸ்ட்டு இருக்குது ஒழுங்காக படிச்சுட்டு வானுங்கிற மாதிரி திட்டிட்டு நம்மகிட்டே அப்படியே நேராக ஸ்டாப் ரூம் பாட்டு போனால் இது மட்டும் இப்போ ரொம்ப அவசியம். டெஸ்ட் ஆம்ல டெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு கோவத்தில் சுகா கிட்ட உட்காந்தா சுகா பயங்கரமாக கலாய்க்கிறாரு. உனக்கு உனக்கு டேஸஸ் மூவ் ஆன் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது நீ டேட்டை லவ்வாக சொல்லிடுங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம சுகா சொல்கிறத கேட்டு நம்ம ஜங்குக்குமே நிறைய பிளேஸில் டேட்டை போய் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் டேயை பார்த்துட்டாலே நம்ம ஜங்குக்கால பேச முடியல. ஒரு பக்கம் பேச முடியல அப்படியே ஃப்ரீசிங்கில் இருந்தால் இன்னொரு பக்கம் நம்ம மற்ற ஸ்டூடெண்ட்ஸை பனிஷ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எங்கே நமக்கு அதே பனிஷ்மெண்ட்டுங்கிற பயத்தில் நேராக கிளாஸ் ரூம் போய்ட்டு வந்துருப்பாரு. இப்போ ஒரு 2 வீக் போயிருச்சு. 2 வீக் கழிச்சு இப்போ நம்ம தான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. ஜங்குக்கு நோட்ஸ் எழுதினபடியே நம்ம பட்டு சைட் அடிச்சுட்டு உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தோம். அந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே ஒரு கேர்ள் என்ட்ராகிறாங்க. என்ட்ராகி நம்ம கிட்ட க்ளோஸாக என்னெல்லாமோ நிறைய பேசுகிறாங்க. டேயுமே அந்த கேர்ள் கிட்ட ரொம்ப பேசுவாங்களா. 2 பேரும் கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இது கிளாஸ் டைம்ங்கிறது கூட நோட் பண்ணாமல் நம்ம டைம் போகிற அளவுக்கு பேசுகிறாங்க. இந்த மாதிரி பேசினோம். பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டேயும் அந்த கேர்ளும் பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு அவங்க 2 பேரும் ஏதோ கப்புள்ஸுங்கிற ரேஞ்சிலேயே பேசுகிற அந்த மூமெண்ட்டை நோட் பண்ண சொல்ல நம்ம ஜேக்கிக்கு ரொம்ப ஒரு மாதிரி சேடும் ஆகுது. அந்த கேர்ளை பார்க்க சொல்ல ஜெலஸும் ஆகுது. 2மே நம்ம ஜங்குக்கு வருது. இந்த மாதிரி இருந்தால் சுகாடா நான் அப்போவே சொல்லிகிட்டு இருக்கோம்லடா, நீ தான் உன் டயத்தை மட்டும் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க. 2 இயர்ஸாக உன்னோட டயத்தையும் நீ வேஸ்ட் பண்ணிட்ட. இப்போவுமே நீ சொல்லலைன்னா அப்புறம் உன் லவ் உனக்கு கிடைக்காதுடா. ஒரு வேளை அது ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். நீ போய் சொன்னாதானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம சுகா நம்ம ஜங்குக்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம். ஜங்குக்குமே இந்த மாதிரி ஒரு கேர்ள் கிட்டே இவ்வளோ க்ளோஸாக பேசுகிற இந்த மூமெண்ட்டும் கொஞ்சம் லைட்டாக சிரிச்சப்படி வேற பேசுகிறாருல. இந்த மூமெண்ட்டெல்லாம் நோட் பண்ண செல்ல நம்ம ஜங்குக்கு பயம் வருது. எங்கிட்ட நம்ம லவ்வை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரோ, நம்ம லவ்வை நமக்குள்ளே வச்சுருந்தா நம்மளை விட்டு அவர் மூவ் ஆன் ஆகிடுவாரோ அப்படிங்கிற பயத்துலேயும் நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தா. இப்போது லஞ்சு பிரேக்கில் தான் எல்லாருமே கேன்டீனில் ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். நம்ம ஜங்குக்கு டான்ட்டே எங்கே இருக்கிறாருங்கிற மாதிரி டேட்டே வந்தா. ஜிமினா கூட பேசிக்கிட்டே காரிடோர் இட்டில் வந்துட்டு இருப்பாரு. இந்த மாதிரி காரிடோர் இட்டில் வந்துட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு பீமின் முன்னாடி கரெக்டாக நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா வீமின் 2 பேருமே என்னடா என்ன வழியை மறைச்சிட்டு நிற்கிற அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே நம்ம ஜங்குக்கை பாட்டு கேட்டால் நான் ப்ரப்போசர்ட்டாக கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பாட்டு பேசினேன். ஜிமினா நோட் பண்ணால் சரி நீ போ நான் கேன்டீனுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை அங்கேருந்து அனுப்புவாரா அந்த மாதிரி அனுப்புனா. இப்போ நம்ம ஜங்குக்கிட்ட டேட்ட பேசவே முடியல. டேயோட ஐஸை கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. ஒரு மாதிரி பயத்துலேயே அப்படியே எப்படிடா ஸ்டார்ட் பண்ணணுங்கிற மாதிரி அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான மூமெண்ட்டில் நிற்கிறத நோட் பண்ணிவிட்டு என்ன என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிற, எனக்கு டைம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக பேச ஏன் இந்த அளவுக்கு அவசரப்படுறீங்க? இப்போ இவ்வளோ சீக்கிரமாக போய் என்ன பண்ண போகிறீங்க? சாப்பிட தானே போகிறீங்க? நான் கூட சாப்பிடாம தான் அங்கே நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கோவமாக கத்துவாரா. அந்த மாதிரி கட்டுனா என்னடா என்னையை பற்றி கத்துறேனுங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கிட்ட வேண்டாம். அது இப்போ எதுக்காக என்ன இந்த பிளேஸ்க்கு வர வச்சா, என்ன காரணம், என்ன ரீசன், என்ன வேணுங்கிறது சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுனா ஜங்குக்கு தான் ஐஸை க்ரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி ப்ரொபோசர்கிட்டே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை ஒரு 3 இயர்ஸுக்கு முன்னாடியிருந்தே லவ் பண்ணிகிட்ருக்கேனுங்கிற மாதிரி அவ்வளோத்தையும் டக்குன்னு சொல்லி முடிச்சிடுவார். நான் உங்களை ரொம்ப ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன், என்னால் இதை டக்குன்னு உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்ல முடியல, இப்போ கூட எனக்கு ரொம்ப பயமாக தான் இருக்குது, ப்ளீஸ் என்னை நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா, என்னோடய லவ்வை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா, என்னை அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நான் திங்க் பண்ணி தான் இதை இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன், எனக்கு இப்போ உங்களோட ஆன்சர் வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி டக்குன்னு எல்லாத்தையுமே நம்ம ஜங்கு சொல்லி முடிச்சிடுவார். இந்த மாதிரி சொல்லி முடித்தான் நம்ம தான் காண்டாகி ஜங்கு கூட 4 கட்டில் லைட்டாக தட்டுவாரா. அந்த மாதிரி தட்டுனா ஜங்கு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணிகிட்டே இப்போ பாரு அந்த மாதிரி பார்த்தேன். ஏண்டா டே நான் உன்னோட ப்ரொப்போசர்கிட்ட இந்த மாதிரி பேசணும்னு தெரிஞ்சு பேசணுண்ணே, இந்த திங்கிங் இதோட நீ மறந்துடு, அதெல்லாம் உன் லைஃபுக்கு செட் ஆகாது, உன் வேலையை பார்த்துட்டு போடா, ஒழுங்காக ஸ்டடியை பாருங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக திட்டு வர அந்த மாதிரி திட்டுனா
நம்ம ஜங்குக்கு தான் நம்ம டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சிட்டு ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும்ல, உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்லா தெரியும் நான் உங்களை 2 இயர்ஸ்க்கு மேலே இந்த காலேஜில் ஜாயின் பண்ண டேஸ்லேருந்தே லவ் பண்ணிகிட்ருக்கேன்ட்டு. அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே நான் உங்களை லவ் பண்ணுறது உங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த 2 இயர்ஸ் நான் உங்களை லவ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும்ல. ப்ளீஸ் டே, நான் உங்களை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன், என்னோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கோங்கிற மாதிரி பயங்கரமாக டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இந்த மாதிரி பேசினோம். டே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கேன்டீனில் சாப்பிட்டுட்டு கிளாஸ் ரூமுக்கு வர மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜொங்க கூட ஹேண்ட்ஸை தட்டி விட்டுட்டு, அந்த மாதிரி திங்கிங் எனக்கு எப்போதுமே வரல, நீ சொல்கிறதையும் நான் இது வரைக்கும் நோட் பண்ணலை, உன் ஒர்க்கை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட அங்கேருந்து போயிடுவார். அந்த மாதிரி போனால் நம்ம ஜொங்குக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. என்னடா ப்ரப்போஸ் பண்ணியும் இந்த மாதிரி பேசிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் திங்க் பண்ணபடி இருந்தா, "சுகாடா என்னடா ஆச்சு? ஓகே பண்ணிட்டாரா?" அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அந்த மாதிரி அவருக்கு தோணவே இல்லையா? நான் லவ் பண்ணுறது இப்போ நான் சொல்ல போயிட்டு அவருக்கு தெரியுதா? உனக்கு நல்லா தெரியும்ல சுகா, நான் லவ் பண்ணுறது சைட் அடிக்கிறதுலாம் டே ப்ரொஃபஸருக்கு தெரியாமலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் கொஞ்சம் க்ரை பண்ணபடி பேசினோம். இப்போ நம்ம டே சைடை தான் கட்டுட்டு, "ஏன்டா அந்த மாதிரி ஹாஷா பேசிட்டு வந்து?" அப்படிங்கிற மாதிரி சிமி நட்டையை பார்த்து பேசினா, "இப்போ என்னடா இருக்குது பண்ண சொல்கிற? இப்போ என்ன பண்ண சொல்கிற? லவ்வை கூட வந்து என்கிட்ட சொல்லதுக்கு பயந்து ஐஸை கிரீப்பாக க்ளோஸ் பண்ணபடி பேசிகிட்டு இருக்கான். நாளைக்கு லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம், எங்கள் லவ்லேயே ஒரு ப்ராப்ளம்ங்க சொல்ல, எங்கள் லவ்வுக்காக அவன் என் கூட சேர்ந்து ஃபைட் பண்ணணும்டா. இதை சொல்லதுக்கே பயப்படுறவன் நாளைக்கு எப்படிடா எங்கள் லவ்வுக்காக ஃபைட் பண்ணுவான்? அதெல்லாம் ஃபைட் பண்ண மாட்டான். அப்புறம் என்ன, அவன் தூக்கி போட்டுட்டு அவன் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிடுவான். நீ ஃப்ரீ பண்ணு ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இருந்தாலும் இது எனக்கு தெரியும், அவன் லவ்வை அவன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக எடுக்கல, அவன் ஸ்ட்ராங்காக எடுத்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு டே அவரோட கிளாஸ் ஒர்க்லாம் பண்ண ஆரம்பித்தா. ஜிமின் அவரோட கிளாஸ் ரூமுக்கு பண்ணான். நம்ம ஜொங்குக்கால தான் டே பேசிட்டு போனதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இந்த மாதிரி இருந்தால் ஒரு 2 டேஸ் வந்து நம்ம ஜொங்குக்கு வந்து கிளாஸ் ரூமில் இருக்கிறாரு, ஆனால் யார்கிட்டையுமே பேச மாட்டேங்கிறாரு, கிளாஸ் எதையுமே ஏற்கனவே கவனிக்க மாட்டார். இப்போ அறவே கிளாஸ் ரூமுக்குள்ளேயே இல்லை, கிளாஸ் ரூம்லேருந்து வெளியே வந்து ப்ளே கிரவுண்டில் வந்து உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தா 2 டேஸுமே இது டே நல்லாவே நோட் பண்ணுறாரு. கிளாஸ் டேட்டில் கிளாஸ் ரூமுக்குள்ளே இருக்காமல் நேராக ப்ளே கிரவுண்டில் வந்து இருக்கிறது, இல்லாட்டி கேன்டீனில் போய் இருக்கிறது, இல்லாட்டி காலேஜ் டெரஸ் மேலே போய் நிற்கிறதுங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு ஒர்க்கையாக பண்ணிகிட்ருக்கிறத நம்ம டே நோட் பண்ணிகிட்ருப்பாரு. இப்போவுமே டே வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரோட கிளாஸ் ரூமில் நின்று கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தா, ஆப்போசிட்டில் இருக்கும்ல காலேஜில் ஆப்போசிட்டில் இருக்கும்லடா, அந்த இதில் ஆப்போசிட் டெரஸில் நம்ம ஜங்குக்கு டெரஸ்க்கு மேலே நிற்கிறத இவர் விண்டோ வழியாகவே நோட் பண்ணுறாரு. இவன் என்ன அங்கே போய் நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம டே தான் இவனுக்கு வர வர திமிர் அதிகமாக போச்சு. நானும் 2 டேஸாக எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா, இந்த மாதிரி கிளாஸை மொத்தத்தையும் கட்டடிச்சிட்டு அங்கிட்டும் இங்கிட்டுமா இருக்கிறடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஏதோ ஒரு ஒர்க்கு கொடுத்துட்டு நேராக நம்ம ஜங்குக்கு நிற்கிறாருல காலேஜோட டெரஸுக்கு வராரு. இந்த மாதிரி டெரஸுக்கு வந்தோம். ஜங்குக்கு அந்த டெரஸோட கார்னரில் நின்றபடி பயங்கரமாக க்ரை பண்ணபடி ஏன் என் லவ்வை அவர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. நானும் 2 டேஸாக எவ்வளவோ டைட்டாக பேச ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னை இக்னோர் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இதுக்கு மேலே என் லவ்வை எப்படிடா ப்ரூவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு திங்க் பண்ணிகிட்டே இருந்தோம். நம்மகிட்ட பின்னாடி பேக் சைடில் வந்து நின்றுட்டு என்னடா பண்ணிகிட்ருக்க கிளாஸ் டயத்துலங்கிற மாதிரி கோவமா கற்று வரா இந்த மாதிரி கேட்டிருந்தோம். நம்ம ஜொங்கு கம்பெனி டீரியெல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு எதையுமே நம்ம டேட்டை பேசாமல் நம்ம டேயை கிராஸ் பண்ணபடி போகலானுங்கிற மாதிரி ட்ரை பண்ணோம். டே வந்து நம்ம ஜொங்கு கூட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிக்கிறாரு. உங்ககிட்ட தானடா பேசிகிட்டு இருக்கேன், என்ன கிளாஸ் டைட்டில் ஒவ்வொரு பிளேஸ்லேயும் இருக்கிற கிளாஸை மட்டும் திங்க் கட்டடிச்சிட்டு இப்போ இங்கேருந்து எங்கே போய் இருக்கிறதா திங்க் பண்ணிகிட்ருக்க, காலேஜுக்கு வர விருப்பம் இல்லைன்னா ஹவுஸில் இருக்கலாம்லாங்கிற மாதிரி ஹாஷா வர திட்டு வர இந்த மாதிரி திட்டுனா டேயை பிடிச்சி நம்ம ஜொங்குக்கு தள்ளி விட்டு இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை, அதான் நான் லவ் பண்ணுறது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்ட்டல, அப்புறம் நான் என்ன பண்ணால் உனக்கு என்ன, காலேஜுக்கு வந்தான்னா ஹவுஸில் இருந்தால் உனக்கு என்ன, இந்த டெரஸில் நின்னா என்ன, இந்த டெரஸுக்கு மேலே இருந்து கீழே ஜம்ப் பண்ணி விழுந்தா உனக்கு என்ன, ஏன்டா ஏதோ கேர் இருக்கிற மாதிரியும் லவ் இருக்கிற மாதிரியும் வந்து பேசிகிட்டு இருக்க, நான் தான் வந்து உங்ககிட்ட ஓப்பனாக எல்லாத்தையும் பேசினேன்ல, அதான் என் லவ் புரியலன்ட்டல, இப்போ நான் உனக்கு புரிய வைக்கணும்னா என்ன பண்ணணுங்கிற மாதிரி செம்ம கோவமாட்டையே பட்டு பேசுனா என்ன திமிரு பற்றியா, ஒரு செகண்டில் ப்ரொப்போசனுங்கிறத மறந்து எப்படிலாம் பேசுகிறானுங்கிற மாதிரி டே காண்டாகி
ஜங்குக்கு நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்குங்கிறது தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கோவமா நாம டேய் என்ன மாதிரி பேசணும் எனக்கு நல்லா தெரியும், எனக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்க என்னோட ப்ரொஃபஸர்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி சொன்னால் இப்போ உனக்கு என்னடா பிரச்சனைங்கிற மாதிரி டேய் கோவமா பேசினோம். டே கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு எதுக்காக நீ என்னோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற, நான் உண்மையிலே ரொம்ப சின்சியராக தான் நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். நீ ஜிமினா ப்ரொஃபஸர்கிட்ட இந்த மாதிரி சொன்னியாமே, சுகா என்கிட்ட சொன்னா என் லவ் ட்ரூ இல்லையா, என் லவ்வுக்கு என்னால் ஃபைட் பண்ண முடியாதா, நான் கண்டிப்பாக என்னோட லவ்வுக்கு ஃபைட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம இவங்க எக்கச்சக்கமாக பேசுகிறத பார்த்துட்டு இந்த ஜிமினா எப்படி உன்கிட்ட வந்து அவள்தி சொன்னானுங்கிற மாதிரி நோட் பண்ணபடியே அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ தேவையில்லாமல் ஜிமினா சொன்னதை வச்சுக்கிட்டு ப்ராப்ளம் பண்ணாத மண்டல கிளாஸ் ரூம் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம இவங்க காண்டாகி அந்த காலேஜோட டெரஸ் மேலே நிற்கிற அந்த மூமெண்ட்டுக்கு கார்னர் மேலே ஏறி நின்றுட்டாரு. ஒழுங்கு மரியாதையாக என்னோட லவ்வை அக்செப்ட் பண்ணிட்டு இல்லைன்னா இதுலேருந்து ஜம்ப் பண்ணிடுவேன், நான் என்னோட லவ்வில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறேன், என்னோட லவ்வுக்கு நான் நிறைய ஃபைட் பண்ணுவேன், அது உன்னை பார்த்தாலே என்னால் பேச முடியல, எனக்கு அந்த பேசுகிற அந்த டோனிங் அது உன்னை பார்க்க சொல்ல வரமாட்டேங்குது, இப்போ கூட எனக்கு உங்ககிட்ட எப்படி பேசுன்னு தெரியாமல் தான் இதுக்கு மேலே ஏறி நிற்கிறேன், இப்போ கூட என் லவ்வை ப்ரூவ் பண்ணதுக்கு உனக்கு இப்போ கூட என் லவ்வை உனக்கு ப்ரூவ் பண்ணணுன்னா இதுக்கு மேலே இருந்தே குதித்து நான் ப்ரூவ் பண்ணி காட்டட்டுமா, அப்போ வந்து என்னோடய லவ்வை அக்செப்ட் பண்ணிப்பியாங்கிற மாதிரி டேயே பிளாக்மெயில் பண்ணுவாரா, அந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணான். நம்ம ஜங்குக்கோட கேரக்டராக நம்ம டேக்கிட்ட நல்லா தெரியும்ல, அதனால இவன் ஃபேக்காக ப்ராங் பண்ணுறானுங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் பயமுறுத்தி விளாண்டதுக்கானோம் வா கீழே இறங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். டேக்கிட்ட வந்தா அங்கேயே நில்லு, ஒரு ஸ்டெப் வந்தேன்னா கண்டிப்பாக நான் குதிச்சிடுவேனுங்கிற மாதிரி திரும்பவும் நம்ம டே பயமுறுத்துவார். அந்த மாதிரி பயமுறுத்தினா அதெல்லாம் நீ பயமுறுத்துவ, நீ எந்த மாதிரி கேம் விளாடுவேங்கிறதுலாம் எனக்கு தெரியும், நான்லாம் பயப்பட மாட்டேன், கீழே இறங்கி வாடா டைம் ஆயிடுச்சுங்கிற மாரி சொல்லிட்டு கிட்ட வந்தா டக்குன்னு நம்ம ஜம்ப் பண்ணுற மாதிரி ஜம்ப் பண்ணிடுவார். இந்த மாதிரி ஜம்ப் பண்ணா ரொம்ப ஷாக் ஆகி கீழே விழுற ஜங்கு கூட ஹேண்ட்ஸை வந்து பிடிச்சான். ஜங்குக்கு நம்ம சொன்ன மாதிரி சரியான ஃப்ராங்க் பண்ணுறதுல பெரிய ஆள் பழுக்கு கீழே அந்த சைடு ஒரு பெரிய திண்டே இருக்குது, அந்த திண்டில் தான் ஜம்ப் பண்ணபடி உட்காந்த பொசிஷனில் அப்படியே ஸ்லீப் பண்ணபடி படுத்துட்டு என்னட்டே பயந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அப்போவே நினச்சேன்டா நீ இந்த மாதிரி தான்டா ப்ராப்ளம் பண்ணுவேன்ட்டு, உன்னோட கேரக்டரை பற்றி தெரிஞ்சிருந்து நானே ஒரு செகண்டு பயந்துட்டேனுங்கிற மாதிரி இப்படி ஸ்லீப் பண்ணபடி படுத்த பொசிஷனில் பார்த்துட்டு இருக்கேன் நம்ம ஜங்குக்கம் நோட் பண்ணிவிட்டு ஒழுங்கு மரியாதை அந்த திண்டுலேருந்து மேலே வரியா அப்படிங்கிற மாதிரி கோவமாக கற்று வரான். இந்த மாதிரி கற்றுனா நம்ம ஜங்குக்கு ஸ்மெல் பண்ணபடி டக்குன்னு இந்த சைட்லேருந்து அந்த சைடு ஜம்ப் பண்ணபடி நம்ம டேக்கிட்ட போவார். அந்த மாதிரி போனோம் ஓங்கி ஒரு ஸ்லாப்பு தான் நம்ம ஜங்குக்கு இந்த